எம்ஏஎஸ்எம் கர்நாடகா ஓம் சக்தி குரூப் வந்து காசி யாத்திரை கிளம்பியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினும் வந்தாச்சு. மக்கள் வாரத்தோட அவசரமாக வந்து ட்ரெயினை பிடிச்சி ஏறிக்காங்க. அவங்களுக்காக ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபுல் ட்ரெயின் சுமார் ஒரு 1500 பேர் கிட்டே இருக்காங்க. 2000க்குள்ளே தான். பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரெயினில் ஏறி எல்லாம் இடம் பிடிச்சி எல்லாம் ஒருத்தர் படுத்து டிக்கெட் புக்கிங் தான், ரிசர்வேஷன் தான், சும்மா கிடையாது, ரிசர்வேஷன் தான். ட்ரெயின் கிளம்பக்கூடிய டைம் ஆகிட்டு இப்போது கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஆச்சு. இப்போ கிளம்பி ஆச்சுங்க. சரிங்களா? மக்கள் எல்லாம் காலையில் 3:30 மணி 4 மணிலேருந்து வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ட்ரெயின் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு வந்து பிளாட்ஃபார்த்தில் நிப்பாட்டினாங்க. கரெக்டாக ட்ரெயினும் கிளம்பி ஆகிடுச்சு. கரெக்டாக 6 மணிக்கு கிளம்பி ஆகிடுச்சுங்க. அதை தான் நம்ம பதிவில் காட்சியை பார்க்குறோம். வாங்க ஒரு நிமிஷம் அப்படியே பதிவை பார்ப்போம். எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். நம்ம பரவாயில்லை, நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு ஒரு வெற்றி பயணத்தை தொடர்ந்து ஆல் த பெஸ்ட் சியூ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்து அனுப்பலாம். வெற்றிகரமாக போயிட்டு வெற்றிகரமாக வரணும் அப்படின்றத நம்மளும் வேண்டிக்கிட்டு கிளம்பியாச்சு. ட்ரெயின் கிளம்பி போயிட்டுருக்கு. அதை நம்ம பதிவில் பார்க்கலாம். வாங்க அப்படியே ஒரு நிமிஷம் பதிவை பார்ப்போம். பாருங்கள், பேனர்லாம் கட்டி ரொம்ப ஆர்வமாக ரொம்ப அற்புதமாக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்ரெயின் வந்து ரொம்ப நீட்னஸ்ஸாக இருந்ததுங்க. ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக இருந்தது ட்ரெயின் பார்க்கறதுக்கு. லோக்கல் மாதிரி தான் இருக்குது ட்ரெயின். ஆனால் அவ்வளோலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், வேப்ப இலை வாயெல்லாம் மரமாக கட்டி ட்ரெயினுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணி போனாங்க. பார்த்திங்களா, ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக. அப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரெயின் கிளம்பியாச்சு. ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிது. பேனர்லாம் கட்டியிருக்காங்க. ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டு நல்லபடியாக போயிட்டு ஆறாமல் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அருமையாக வெற்றி பயணமாக அமைய எல்லா கடவுள்கிட்ட நம்மளும் வேண்டிக்கலாம், பிரார்த்திக்கலாம். ட்ரெயின் கிளம்பி போயிட்டு வாங்க அப்படியே ஒரு நிமிஷம் பார்ப்போம். ட்ரெயின் பயணத்தை பார்ப்போங்க. பாருங்கள், வாழைச்செடி எல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, பூ ரொம்ப பிரம்மாண்டமாக ஜோதிச்சிருக்காங்க. பாருங்கள், அற்புதமாக ஜோதிச்சிருக்காங்க. எல்லா பதிவு போட்டுருக்காங்க. அவங்களுக்கே ஒரு ட்ரெயின் நான் ஸ்டாப் ட்ரெயின் இது. ஏதாவது வாட்டர் ஃபில்லிங், அதாவது அது மாதிரியெல்லாம் வந்து வாட்டர் ஃபில்லப் பண்ணாலும் வந்து அதுக்கெல்லாம் வந்து எடுப்பாங்க. நிப்பாட்ட தவிர மற்றபடி எந்த பேசஞ்சரும் ஏற மாட்டாங்க. ஒன்லி இவங்க ரிசர்வேஷன் ஃபுல்லி வந்தாங்க. பாருங்கள், என்ன வாரம் வேப்ப இல்லை பார்க்கறதுக்கே ஒரு புல் இருக்குதுங்க. இப்போது நம்ம பார்த்திங்கன்னா பதிவனுடைய கடைசியில் வந்துட்டோம். ட்ரெயின் கடைசி கட்டமாக வந்தாச்சுங்க. வாங்க பார்ப்போம், அப்படியே பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் கார்டு இருக்கார். கார்டுக்கு ஒரு ஆய் சொல்லிடும். ஹலோ சார், ஹாய், விஷ் ஹாப்பி ஜெர்னி. ட்ரெயின் போயிடுச்சுங்க. வெற்றிகரமாக போனோம். பாய், சியூ. நம்ம பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் தட்டிடுங்க.